என்ன லக்கி நீ கேம் சாட்லன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? எதுக்கு நீ இவ்ளோ டல்லா இருக்க? என் டாடி இன்னும் வீட்டுக்கு வரலல்ல. ஐயோ லக்கி, இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி டல்லாயிடுவாங்களா? நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்லவா? என்ன, உனக்கு இந்த ஜோக் பிடிக்கலையா? சரி, உனக்கு இன்னொரு ஜோக் சொல்றேன். சிரிக்கிற? சிரிச்சிட்ட? அப்பாடா, எப்படியோ சிரிச்சிட்டியா? என்ன சஞ்சனா, ஏன் நீ அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்க? அவனை பாத்தீங்களா பெரியப்பா? லக்கி அவ அப்பா வரலையே நினைச்சு கவலைப்பட்டு ரொம்ப சோகமா இருக்கா. ஆனா அவளை சிரிக்க வைக்கணும்னு இவன் எவ்வளவு முயற்சி பண்றான்ல. ஒரு சில பேருக்கு தான் இந்த குணம் இருக்கும். ஆமா சஞ்சனா, இவன் யாருக்கோ பிறந்த பையன். எந்த சம்பந்தமும் இல்லாத லக்கிக்காக இவன் இவ்ளோ பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்க்கும்போது சின்ன வயசுல அண்ணா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கான்ல. அவனை பார்க்கும்போது அண்ணாக்கும் அன்னைக்கும் குழந்தை பிறந்தா இவனை மாதிரி தான் இருப்பானோன்னு தோணுது. இவனை மாதிரியே இருப்பான் இல்ல சஞ்சனா. அவன் உன் அண்ணன் பையன்தான். நீங்க இப்போ என்ன சொல்றீங்க பெரியப்பா? ஆமா சஞ்சனா, அவன் மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் பிறந்த பையன். என்னால நம்பவே முடியல. அப்படின்னா அண்ணி உயிரோட தான் இருக்காங்களா? அப்படின்னா நான் முன்னாடி பார்த்தது அண்ணிய தானா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியப்பா. ஆனா இந்த விஷயத்த கொஞ்ச நாளைக்கு உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஒரு சில காரணங்கள்னால லக்ஷ்மியோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க பெரியப்பா. எதுக்கு என்ன நீங்க இப்படி பாக்குறீங்க? என்னங்க, யார் நீங்க? அது ஒண்ணும் இல்லடா. இவ்ளோ நாளா உன்னை மிஸ் பண்ணிட்டேன்ல, அதனாலதான் உன்னை இப்படி பாத்துட்டு இருந்தேன். நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா? எதுக்கு? அதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னாலும் புரியாது. சொல்லக்கூடிய டைமும் இது இல்ல. நேரம் வரும்போது உனக்கே எல்லாம் புரிய வரும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜுன்னு, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன் லக்கி. சஞ்சனா, உன் புருஷன் ஃபோன் பண்றாரு. ஹலோ. அப்படியா? சரிங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேங்க. என்னாச்சு சஞ்சனா? அது ஒண்ணும் இல்ல பெரியம்மா. அவரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்காக டெல்லிக்கு போறாரா. நானும் அவர் கூட போயாகணும். அதான் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், சரியா? பார்த்து போயிட்டு வா. இங்க பாரு லக்ஷ்மி, நீ எவ்வளவோ மனதைரியம் கொண்டவ. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் உன்னை நிலக்கொலைய வச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து நீ போராடி இருக்க. உன்னோட நல்ல மனசுக்கு அந்த அம்மன் கூட உனக்கு கண்டிப்பா துணையா இருப்பாங்க. அந்த அம்மன் மேல பாரத்தை போட்டு நீ விரதத்தை ஆரம்பிச்சிரு. முதல்ல நீ குளத்துக்கு போய் நல்லா குளிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் 5 சுமங்கலிகளுக்கு காலை கழுவி மஞ்சள் பூசி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீ விரதத்தை ஆரம்பிக்கணும், சரியா? சரிங்க ஜோசியரே. ஓமா, நீ குளத்துக்கு போயிட்டு வாமா. சரிங்க மாமா. என்னாச்சு மனிஷா? கையில இருக்கிற புது 100 ரூபாய் நோட்டு கை நழுவி கீழே விழுந்த மாதிரி யாரை இவ்ளோ பதட்டமா தேடுற? அவளுக்காக தான் ஆண்டி. அவளை எங்க தேடினாலும் கிடைக்கவே இல்லை. அவளுக்காகனா யாருக்காக? சம்யுக்தாக்காகவா? ஆண்டி, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? அவ சம்யுக்தா கிடையாது, லக்ஷ்மி. சரி சரி,
அவளை எதுக்காக நீ தேடிக்கிட்டு இருக்க? காலையில எழுந்திருச்சதுமே மித்ராவை தேடுறதுக்கு போயிருக்கா போல இருக்கு. அவளை ஃபாலோ பண்ணி அவளுக்கு முன்னாடி மித்ராவை நம்ம தான் காப்பாத்தணும்னு சொன்னோம்ல. ஓ ஷிட். ஆமால மனிஷா, நான் அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். முதல்ல உங்களை சொல்லணும் ஆண்டி. பேசாம மித்ராவை நானே தனியா போய் கண்டுபிடிச்சிருந்திருக்கணும். நான் அனாவசியமா உங்ககிட்ட வந்த ஐடியாவை கேட்டு அந்த லக்ஷ்மியை நம்பி உட்காந்துட்டு இருந்திருக்கேன். இப்போ மித்ராவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. மனிஷா கூல். நாம ரொம்ப ஆவேசப்பட்டா அரைகுறையா வேலை செய்யற மூளை கூட சுத்தமா வேலை செய்யாம போயிடுவான். போதும் நிறுத்துங்க, உங்க அட்வைஸே வேண்டாம். அக்கா, எங்க கிளம்பிட்டீங்க? மித்ரா எங்க இருக்கான்னு தெரியல. என் மனசெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு தேவியானே. அதான் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னா என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அது சரி, லக்ஷ்மி எங்க போயிருக்கா? லக்ஷ்மியா? ஆ, எதுக்கு இப்ப லக்ஷ்மின்னு சொன்ன? அது வந்து சம்யுக்தாவும் பார்க்க லக்ஷ்மி மாதிரி தானே இருக்கா. அதனால தான் ஆக்சுவலா சம்யுக்தாவனா லக்ஷ்மின்னு சொல்லிட்டேன். ஓஹோ, சம்யுக்தாவா? என்னமோ தேவியானே, எனக்கும் தெரியல. வீட்ல உன் மாமாவும் விவேக்கும் கூட இல்ல. எல்லாரும் மித்ராவை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க போல இருக்கு. நானும் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இப்ப என்ன செய்யறது ஆண்டி? லக்ஷ்மி எங்க போயிருக்கானே தெரியாது. அவ மித்ராவை காப்பாத்திட்டானா மறுபடியும் லக்ஷ்மிக்கு நல்ல பேர் கிடைக்கும். மித்ரா பார்வைக்கு நான் கெட்டவள தான் தெரிவேன். ஐயோ, அம்மா லக்ஷ்மி, விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 சுமங்கலிகளோட பாதத்துக்கு மஞ்சள் பூச சொன்னது ஞாபகம் இருக்கா? கோவில்ல இருக்கிற ஒரு 5 சுமங்கலிகளை குறிட்டு வாமா. சரிங்க ஜோசியரே. அம்மா, என் புருஷன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நான் வரலட்சுமி விரதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5 சுமங்கலியோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நீங்க வரீங்களா? வரலட்சுமி விரதம் வீட்ல தானே பண்ணுவாங்க. நீங்க எதுக்கு கோவில்ல பண்றீங்க? கோவில்ல பண்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தயவு செஞ்சு வாங்கம்மா. இல்ல வேண்டாமா, நீ வேற யாரையாவது கூப்பிட்டுக்கோ. அம்மா, என் புருஷனோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் இங்க வரலட்சுமி விரதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5 சுமங்கலியோட ஆசீர்வாதம் வேணும். நீங்க வரீங்களா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அந்த அம்மாவுக்கு விரதம் இருக்கீங்க, ஆசீர்வாதம் பண்ண சொல்லி என்ன கேக்குறீங்க? ஆசீர்வாதம் தானே கேட்டேன், பணம் ஒண்ணு கேட்கலையே. நான் கண்டிப்பா வரேம்மா. அம்மா, என் புருஷனுக்காக நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க பூஜைக்கு வரீங்களா? வரேம்மா. ரொம்ப சந்தோஷமா. வாங்க.